பாகிஸ்தான் நம்ம கிட்ட வாலாட்டணும், இல்ல பாகிஸ்தான் நம்மள எதிர்க்கணும் அப்டின்னா 2 விஷயம் நடக்கணும். ஒண்ணு என்ன அப்டின்னா 50% நம்ம இளிச்சவாயனா இருக்கணும். எப்படி சுதந்திரம் வாங்கின அப்ப இருந்தோமோ, அந்த மாரி இருந்தா பாகிஸ்தானால வாலாட்ட முடியும். அதுக்கு இப்ப வாய்ப்பில்ல. இன்னொரு 50% அப்படிங்கிறது அவனுங்களோட உள்நாட்டு தேவை, வெளிநாட்டு தேவை எல்லாத்தையும் பார்த்துக்கிறக்கு ஒரு இளிச்சவாயன் வேணும். அந்த இளிச்சவாயனா கொஞ்ச நாள் நானே இருந்துக்கிறேன் அப்படின்னு அமெரிக்கா இருந்துச்சு. அமெரிக்கா தனக்கான மைலேஜுக்காக இருந்துச்சு. இருந்தாலும் அது ஒரு இளிச்சவாய்த்தனம் தான். ஏன்னா, அப்படி இருந்து அமெரிக்காவுக்கு சாதகத்த காட்டிலும் பாதகம் தான் அதிகமா நடந்துச்சு. அதனால இளிச்சவாய்த்தனம்னு சொல்றதுல தப்பே கிடையாது. இப்ப 2மே இல்ல. பாகிஸ்தான் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான். பாகிஸ்தான் வேற வழியே இல்ல. உள்நாட்டு பிரச்சனைகள தீர்த்து வைக்க வேண்டியது தான். ஏன்னா, இந்தியாவுக்கு எதிரா வளர்த்து விட்ட தீவிரவாதம் பூரா இப்ப உள்நாட்டிலேயே கொடி கட்டி பறக்குது. எதுக்கு ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தானையே எனக்கு குடுத்துரு அப்படின்னு சொல்லி அவனுங்க பூரா பாகிஸ்தானுக்குள்ளேயே கலவரம், தீவிரவாதத்தனம், ஆட்சி, அதிகாரம் 2, 3 மாவட்டங்கள பிரிச்சு தனி நாடுன்னு சொல்லிக்கிட்டு எல்லா கூத்துகளையும் நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் வரோம். அப்படி இருக்கும்போது, இந்தியால புதுசா அரசாங்கம் பதவியேத்ததுக்கு அப்புறம் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர மீட்க போறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட டார்கெட். அப்படி இருக்கும்போது, திடீர்னு 4 தாக்குதல் நடக்குது. அந்த 4 தாக்குதலும் எப்ப அப்டின்னா, புதிய அரசாங்கம் பதவியேத்ததுக்கு அப்புறம் தான். இதுல புதிய அரசாங்கம் பதவியேற்குது அப்படிங்கிற அந்த பொருளே அடிபடும். ஏன் அப்டின்னா, 10 வருஷமா யாரெல்லாம் இருந்தாங்களோ, அவங்க தான் அடுத்த 5 வருஷமும் இருக்க போறார்கள். டாப் டூ பாட்டம். எந்த சேஞ்சுமே இல்ல. அப்ப பலன்கள் இவ்வளவு 10 வருஷம் என்ன கிடைச்சுச்சோ, அதுதான் அடுத்த 5 வருஷத்துக்கும் கிடைக்கும். யாருக்கு? இந்திய மக்களுக்கும் சரி, இந்திய எதிரிகளுக்கும் சரி. அப்படி இருக்கும்போது, இந்த குருட்டு தைரியம் இவனுங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? இந்த குருட்டு தைரியத்துக்கு பின்னால என்ன இருக்கு? அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, காஷ்மீர் பள்ளத்தாக்க விட்டுட்டு ஜம்முக்குள்ள வந்து தான் அட்டகாசம். இந்த ஜம்மு பகுதி அப்படிங்கிறது பெரிய அளவு அலர்ட் இல்ல. அதாவது அலர்ட் தேவைப்படாத ஒரு பகுதி. காஷ்மீர் பள்ளத்தாக்கு தான் அலர்ட்டான பகுதி. அப்படி இருக்கும்போது, இந்த ஜோன் வரையும் எங்கனால ஊடுருவி தாக்க முடியும்னு செஞ்சுட்டாய்ங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னு கேட்டா, அதுவும் எடுத்துக்கலாம். அதே சமயம் இந்த குருட்டு தைரியத்துக்கு பின்னால என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த குருட்டு தைரியத்துக்கு பின்னால சீனா இருக்குன்னு அன்னைக்கே நம்ம பார்த்தோம். சீன ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இன்னும் சொல்லப்போனா தீவிரவாதிகள் இவ்வளவு நாள் வெளியில இருந்து குப்பைகள எடுத்து தீவிரவாதிகள அனுப்பிச்சாய்ங்க. இப்ப குப்பைக்கும் பெரும் குப்பை. பாகிஸ்தான் ராணுவ ரிட்டயர்டு ஆட்கள எடுத்தே அனுப்ப ஆரம்பிச்சுட்டாய்ங்க அப்படிங்கிறதையும் நம்ம விரிவா பார்த்தோம். இந்த அளவு பட்டு பட்டுன்னு இறங்குறாய்ங்களே, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னா, இதுக்கு பின்னாடி நரி தான் இருக்கு. நரிக்கு இந்தியாவை எதிர்க்கவே முடியல. இந்தியாவ எதிர்க்கிறக்கு பாகிஸ்தான் எந்த ஃபார்முலா வச்சு உருப்படாம தோத்து போய் தெருவுல நிக்குதோ, அதே ஃபார்முலாவ கையில எடுத்திருக்காய்ங்க அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்த்தோம். அந்த ஃபார்முலாவ கையில எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லைங்கும்போது, எதையாச்சும் செஞ்சுருவோம் அப்படிங்கிற நரி புத்தி தான். நரி புத்தி எங்க போகும்? இதே ஒரு சிங்கமா இருந்தா, சிங்கம் சிங்கப்பாதைய தேர்ந்தெடுக்கும். நரி நரி வேலையத்தானே தேர்ந்தெடுக்கும். அதுதான் இந்த தீவிரவாத போர்வை. சரி, இந்த தீவிரவாத தலைவலி குடுக்குற மூலியமா என்ன கிடைக்க போது சீனாவுக்கு அப்படிங்கிறதான். சீனா எல்லைகள்ல 1,00,000 பேர நிறுத்துனா, நம்மளும் 1,00,000 பேர நிறுத்தி காமிச்சோம். எப்ப? எந்த கட்டமைப்பும் இல்லாதப்ப. இப்ப எப்படி இருக்கு? கட்டமைப்பு சீனாவுக்கு நிகரா இருக்கு. இப்ப சீனா 1,00,000 வீரர்கள கொண்டு வந்தா, வந்து நிக்கும்போதே இந்தியாவோட 2,00,000 வீரர்கள் மூஞ்சில தான் முழிக்கணும். ஏன்னா கட்டமைப்பே இல்லாதப்பயே அதான் நடந்துச்சு. கிளம்பி வேகமா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆப்போசிட்ல இந்திய ராணுவம் தான் நின்னுச்சு. அப்ப இந்த எல்லைகள்ல படத்த காட்டுற வேலை இந்தியா கிட்ட ஆக மாட்டேது. அப்ப ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆகணும் அப்படின்னா பெரும் படைய திரட்டணுமா? இந்தியா கிட்டயும் ஒரு பெரும் படை இருக்கு. மக்கள் தொகையில சளைச்சவர்கள் கிடையாது. அதனால இந்த ஜோசப் ஸ்டாலினோட தியரிய எங்கேயோ ஓரமா நின்னு படிச்சு பார்த்துட்டு, அதிபர் ஷி ஜின்பிங் வந்தா வேலையாகாது. எவ்வளவுதான் திறமையான ஒரு படை அப்டின்னாலும், அத காட்டிலும் பல மடங்கு நம்பர்ஸ்ல அதிகமா இருக்கக்கூடிய கூட்டம், அந்த திறமையான படைய ஜெயிச்சிரும் அப்படிங்கிறது அவரோட தியரி. அது இந்த பகுதிகள்ல வேலையாகாது. அதிபர் ஷி ஜின்பிங் அத படிச்சிருக்க வாய்ப்பில்ல. படிச்சிருந்தாலும் களத்துக்கு எடுத்துட்டு வர வாய்ப்பில்ல. ஏன்னா அவரோட ராணுவம் படித்தவுடன் கிழித்து விடவும் அப்படின்னு சொல்லி ரகசியமா அடுத்த லைன எழுதி வச்சிருப்பாய்ங்க. ஏன்னா இந்த மனுஷன நம்பி நம்ம எல்லைகள்ல போய் சாவத்தான் வேணும் அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்லா தெரியும். அப்ப என்ன பண்ணலாம்? நரி புத்தி தானே. இந்தியா படைகள குறைச்சுட்டா,
இந்திய எல்லைகள்ல படைகளை குறைச்சிட்டா போதுமே. குளோபல் டைம்ஸ்ல இதை வச்சே கதை ஓட்டலாமே. நாங்க 1,00,000 வீரர்களை நிறுத்தியிருக்கோம், அவனுங்க 99,000 வீரர்களை தான் நிறுத்தி இருக்கார்கள் அப்படின்னு சொல்லியே படம் ஓட்டலாம். 1000த்துக்கே குதிப்பாங்க. லட்சக்கணக்குல குறைஞ்சிருந்தா அதுக்கான வேலை தான். காரணம், தீவிரவாதிகளை கவுண்டர் பொசிஷன் எடுக்கிறக்காக உள்ளுக்குள்ள படைகளை நம்ம கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனா இது ரொம்ப ரொம்ப பழசு. இன்னும் சொல்லப்போனா ஒரு பாடகம் அப்படின்னே சொல்லலாம் பாதுகாப்பு துறையில. ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல ஃபோக்கஸ குமிச்சு வைக்கவே கூடாது அப்படிங்கிறது தான். ஒரு இடத்துல நம்மள திசை திருப்பிட்டு இன்னொரு இடத்த தாக்குவாய்ங்க அப்படிங்கிற தியரி இருக்கும்போது, இது பாடகம். இதையே மெயின் பாடமா மாத்தி சீனா தப்பா படிச்சுட்டு வந்துருச்சு. இந்தியாவ பொறுத்தவரை படைகள உள்ளுக்குள்ள குறைக்கிறக்கு வேலையே இல்ல. அதாவது சீனாவ கவுண்டர் பண்றதுக்காக, பாகிஸ்தான கவுண்டர் பண்றதுக்காக எல்லைகள்ல நிறுத்தி வச்சிருக்க படைய நம்ம குறைக்க போறதே இல்ல. இன்னும் இன்கிரீஸ் பண்ணத்தான் போறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, இதே மாரி அடுத்த ஒரு சேட்டை நடந்துச்சு அப்படின்னா, இம்மீடியட்டா போர் நிறுத்த ஒப்பந்தத்த கிழிச்சு போட்டுட்டு, சுமார் 700 கிலோமீட்டருக்கு மேல நம்ம போர் நிறுத்தத்துக்குள்ள இருக்கோம். இந்தியா, பாகிஸ்தான் எல்லைகள். அவ்வளவு பகுதிகள்லயும் படைகள் தாக்க ஆரம்பிச்சிடும். படைகள் சும்மா எல்லைகள்ல இருந்து தாக்கிட்டே இருக்குமா? முன்னேறியும் போகும். இதான் சாக்குன்னு ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரை மீட்கக்கூடிய அந்த திட்டத்தை அமுல்படுத்தவும் தயங்க மாட்டோம். இந்த மாரி அப்படியே அவர்கள் நிலைப்பாட்டுக்கு நேர் நிலைப்பாட்டை ரொம்ப வீரியத்தோட இந்தியா கையில் எடுத்துருச்சு. இதை எதிரிகள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, இந்த உள்ளூர் சேட்டைக்கு எப்படி கவுண்டர் கொடுக்கறது? அங்க இருந்து படைகளை வாபஸ் வாங்கி இங்க டிப்ளாய் பண்ணாட்டி இங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதான். ஒருவேளை ஆட்களை புதுசா எடுத்து உள்ளுக்குள்ள கொண்டு வர போறோமா அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே நம்ம கிட்ட பல படைகள் இருக்கு. தீவிரவாதிகளை குறி வச்சு ஊருக்குள்ள ஆப்ரேட் பண்றதுக்குன்னே பல பிரிவுகள் படைகள் இருக்கு. அதுவே போதுமானதுதான். இருந்தாலும் ரொம்ப சிறப்பா இவனுங்களுக்கு சம்பவம் செஞ்சிடணும் அப்படிங்கறக்காகவும் இமீடியட்டா இது ஒரு அப்படியே சங்கிலி தொடர் மாதிரி இவனுங்கனால நடத்தி கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக ஒரு பெரிய விஷயத்த கைக்குள்ள எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சிறப்பு படை. அந்த பட்டியல்ல பல படைகள் இருந்தால் என்எஸ்ஜி கமாண்ட் படைப்பிரிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பிரிவு தான். அதனால தான் விஐபிகளோட பாதுகாப்பு, அதே மாதிரி மும்பை தாக்குதல்ல அவர்களை களத்துக்குள்ள இறக்குனது. அப்படி என்எஸ்ஜியை இறக்கும் போதுதான் இந்தியா அன்னைக்கு இருந்த மத்திய அரசு ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுச்சு. காலதாமதம் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறனால ஒரே நாள்ல இந்த படைப்பிரிவுக்கு இந்தியா முழுவதும் முகாம்களை கொண்டு வந்தாங்க. இப்ப அந்த யூனிட் முழுக்க முழுக்க டெரரிஸ்ட நோக்கியும் உள்நாட்டு பாதுகாப்பை நோக்கியும் திசை திருப்பப்படுது. எப்படி அப்படின்னா, விஐபிகளுக்குன்னு கணிசமா செலவு பண்றோம். அந்த யூனிட்டுகள் இனிமே கிடையாது. விஐபி பாதுகாப்புல என்எஸ்ஜி யூனிட் கிடையாது அப்படிங்கிறதுதான். ஆர்மியோட வளமையான பல பிரிவுகள் இருக்கு. உதாரணத்துக்கு தொழில் பாதுகாப்பு படை இருக்கு. அதே மாதிரி விஐபி செக்யூரிட்டிஸ்லயும் அவர்கள் இருக்கார்கள். அந்த படை தான் இனிமே இந்த டிவிஷனா பாத்துக்க போகுது. என்எஸ்ஜியை ரிமூவ் பண்றது மூலியமா மும்பை ஆபரேஷன்ல எவ்வளவு பெரிய பங்கு என்எஸ்ஜிக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதே போல நாடு முழுவதும் எங்க தாக்குனாலும் சரி, அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் எங்க தாக்குதல் நடந்தாலும் சரி, இந்த படை உள்ளுக்குள்ள இறக்கி விடப்படும். அதுக்கப்புறம் என்ன, தீவிரவாதிகளை செதறடிக்கப்படும். ராணுவத்தை அங்க டிப்ளாய் பண்றதுல ஜம்மு காஷ்மீர் பகுதியில நமக்கு பெருசா, அதாவது இந்திய அரசாங்கத்துக்கு பெருசா இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் அப்படின்னா, அதை மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டா நம்ம கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ராணுவத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே பண்ண முடியாது. ராணுவத்தை வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸா கொண்டு வர வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நாங்க பண்ணுவோம் அப்படின்னு எதிரிகள் நினைக்கும் போது எனர்ஜியை உள்ள கொண்டு வரோம். சிறப்பான கவனிப்பு இருக்கும். இனிமே அணுவும் அங்க அசைய முடியாதுங்கிறது எல்லாரோட நம்பிக்கை. அதான் உண்மையும் கூட. சரி, இதுக்கு அடுத்த விஷயமா இந்தியா பார்க்கறது என்ன அப்படின்னா, பொதுவாவே ஒரு நாடு எமர்ஜென்சில இருக்கு அப்படின்னா பல விஷயங்கள் செய்வார்கள். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராணுவத்துக்கு முக்கியமான சில பர்ச்சேஸ்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருவார்கள். அவர்கள்கிட்டயே பணத்தை கொடுத்து நீயே பர்ச்சேஸ் பண்ணிக்க அப்படிங்கதான். இந்த டெண்டரு பல ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிரேக் ஆகும். ராணுவம் எங்க பர்ச்சேஸ் பண்ணுதுங்கிறதே சீக்ரெட். ஓப்பன் மார்க்கெட்டா இருக்கும், பிளாக் மார்க்கெட்டா இருக்கும், எங்க வேணாலும் இருக்கும். அவர்களுக்கு தேவையான ஆயுதத்தை அவர்கள் பர்ச்சேஸ் பண்ணி உள்ளுக்குள்ள கொண்டு வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவார்கள். இந்த ஒரு சிஸ்டம் எப்போ வரும் அப்படின்னா, கல்வான் தாக்குதல் அப்ப கூட நம்ம கொடுத்துருந்தோம். இப்ப அதே சிஸ்டத்தை இந்திய ராணுவத்துக்கு கொடுத்துருக்கோம். எதற்காக அப்படின்னா, ஒரே ஒரு பர்டிகுலர் டிவிஷனுக்கு மட்டும்தான்.
ஆளில்லா விமானம் சூசைட் ட்ரோன்ஸை வாங்கக்கூடியதுக்கு மட்டும் இதே சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுவும் உள்நாட்டு தயாரிப்பை வாங்கிக்கலாம். இதுக்கு கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்க தேவையில்ல. ராணுவமே நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த தீவிரவாத தாக்குதல்கள், எதிர் தாக்குதல், தீவிரவாத ஊடுருவலை தடுக்கிறது, தீவிரவாத ஒளிந்திருக்கக்கூடிய பகுதிகளில் நமக்கு பெரிய அளவு பாதிப்பு இல்லாமல் அவனுங்களை தாக்கி அழிக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த சூசைட் ட்ரோன்ஸ் 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணக்கூடியது. இன்கேஸ் நம்ம அட்டாக் போவேணாம் அப்படின்னாலும் ட்ரோனை பாராசூட் மூலியமா இறக்கிக்கலாம். இந்த பர்டிகுலர் வெப்பனை தான் ராணுவம் அவர்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்ப இந்திய அரசாங்கம் ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்கு. இது முழுக்க முழுக்க தீவிரவாதிகள் உள்ளுக்குள்ள வந்தாலும் சரி, தீவிரவாதிகள் உள்ளுக்குள்ள வந்துகிட்டு இருக்க பாதையா இருந்தாலும் சரி, கணக்கே இல்லாம எடுத்து அடிக்க போறோம். வரக்கூடிய பாதை 1% கூட பாதுகாப்பானது இல்லை அப்படிங்கிறது தீவிரவாதிகளுக்கு இப்பவே புரிஞ்சிருக்கும். இனி சீனா பின்னாடி இருக்கு, சீனா போடுற திட்டத்தை எடுத்துட்டு பாகிஸ்தான் வருது அப்படிங்கிறதுக்கு வேலை இல்லை. இன்கேஸ் அப்படியே வந்தாலும் இந்தியாவோட மூடு அப்படிங்கிறது அந்த நான் சொன்ன மொத்த எல்லைகள்லையும் போர் நிறுத்தத்தை தூக்கி எரிஞ்சிட்டு தாக்குதலை நடத்தி முன்னேறி போறதுதான். இப்ப எதிரிகள் வேகமா 4 நாள்ல 4 தாக்குதல் நடத்துனாங்கல்ல, அதை ஏன்டா நடத்தணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருப்பார்கள். ஆனா நரிகளை நம்ப முடியாது. 5வது தாக்குதல் ஒண்ணு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு செய்யும் போது அது மிகப்பெரிய ஒரு போரா வெடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இல்ல 5வது தாக்குதல் செய்யாம உட்கார்ந்து இருந்தா பாவ மன்னிப்பு வழங்குறதுக்கு இந்தியாவோட மனநிலையும் கிடையாது. இந்த 4 தாக்குதலுக்கு பதிலடி உண்டு. எங்க எப்பங்கிறது சஸ்பென்ஸ். ஆரம்பிச்சது அவனுங்க, முடிக்க போறது இந்தியா அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.